இவரை தலைவராக நம்பி லட்சக்கணக்கான பட்டியலின மக்கள் இவரு கூட பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கிற மக்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி என்னைக்காவது திருமாவளவன் வாய் திறந்து பேசியிருப்பாரா? எதை சொன்னாலும் உடனே என்ன கூட்டணியிலிருந்து பிரிக்க பார்க்கறாங்க, திமுகவையும் என்னையும் பிரிக்க பார்க்கறாங்க, பட்டியலின மக்களுக்கு ஆறுதல் சொல்வது போல் நடிக்கிறார்கள், ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுதாமா, இப்படி எல்லாம் டயலாக் பேசியே இவங்களுடைய இன மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு, துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் ஊராட்சி மன்ற தலைவராகவும் சேர்மேனாகவும் அல்லது பஞ்சாயத்து தலைவராகவும் இல்ல பஞ்சாயத்து கவுன்சிலராகவும் மெம்பராகவும் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்த முடியல. அது தொடர்பாக எத்தனையோ தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. அதற்காக எல்லாம் திருமாவளவன் என்ன பண்ணிட்டாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டுகளையே இன்னைக்கு திமுக காரங்க பிடிக்கிட்டாங்க. அப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் பஞ்சாயத்து தலைவராவோ இல்ல சேர்மனாவோ இருக்கிற இடத்துல அவங்கள டம்மி ஆக்கிட்டு மற்ற சாதிக்காரர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. இது எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இவரை கேட்டீங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் சனாதானம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார்.